மார்க்சிய லெனினிய பள்ளியின் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினம் என்பது என்ன? அப்படியான ஒரு தினம் அவசியம்தானா? அது தொழிலாளி வர்க்க இயக்கத்திற்கு தேவையானதா? இக்கேள்விகளுக்கான தெளிவான பதிலை வாழ்க்கை நமக்கு முன்பே வழங்கியுள்ளது. மகளிர் தினம் என்பது உழைக்கும் மகளிர் இயக்கத்தின் வலுவான நீளமான சங்கிலியின் இணைப்பு கண்ணி ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் உழைக்கும் மகளிரின் திரட்டப்பட்ட அணி வளர்ந்து வருகிறது. 19ஆம் நூற்றாண்டுகளில் தொழிற்சங்கங்களில் உழைக்கும் மகளிர் சிறு எண்ணிக்கையில்தான் இருந்தனர். இன்று உலகம் முழுவதும் உழைக்கும் மகளிர் தங்களை தாங்களே அணிதிரட்டி வருகின்றனர். சோசியலிச பெண்கள் படையில் இன்று லட்சக்கணக்கில் திரண்டுள்ளனர். இது ஒரு சக்திமிக்க படையாகும். விலைவாசி உயர்வு, குழந்தை தொழிலாளர்கள், மகப்பேறு காப்பீடு, உழைக்கும் மகளிரை காப்பதற்கான சட்டம், கல்வி என எல்லாம் கேள்விக்குள்ளாகும் இன்றைய நிலையில் உலகின் சக்தி வாய்ந்த உழைக்கும் மகளிரை திரட்டுவதில் ஏற்பட்டுள்ள உயர்வு கவனிக்கத்தக்கதாகும். நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெண்களை அடித்து துன்புறுத்துவது, அச்சுறுத்துவது என்பது நிகழ்ந்து வருகிறது. கூடவே பாலியல் கொடுமைகளும் தொடர்ந்து நடக்கிறது. எனவே அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலும் அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியிலும் பேசி அவர்களை மன ரீதியாகவும் இதயபூர்வமாகவும் இணைக்கும் வகையிலான சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவது என்பது இப்பொழுது பரவலாக நடைபெற்று வருகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் என மகளிர் தின நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றன. அரசு தரப்பிலும் இத்தகைய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஆனால் இவற்றில் எத்தனை நிகழ்ச்சிகளில் இந்த தினத்தின் பின்னணி பற்றி பேசப்படுகிறது என்பதும் அவற்றில் பொதிந்துள்ள உண்மையான செய்தி என்ன என்பதிலும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ளன. பல முதலாளித்துவ அமைப்புகள் மகளிர் தின பின்னணி பற்றி பேசாமல் தத்தம் துறையில் சாதனைகள் படைத்த பெண்கள் பற்றி பேசி அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதை செய்கின்றன. உலகமே நுகர்வு பண்பாட்டிற்கு அடிமையாகிவிட்ட சூழலில் இந்த நிகழ்வு மட்டும் விதிவிலக்காகிவிடுமா? இல்லை. எனவேதான் இந்த தினத்தன்று துணிக்கடைகளும் நகைக்கடைகளும் மகளிருக்கு தள்ளுபடி விற்பனை என்று அறிவித்து விற்பனையை அதிகரிக்கின்றன. 4 சுவர்களுக்குள் அடைந்து கிடந்த பெண்கள் வீட்டுக்கு வெளியே வந்து சமூக உற்பத்தியில் ஈடுபட வேண்டும். இதன் மூலம் ஆண்கள் மீதான அவர்கள் சார்புத்தன்மை குறையும் என்றும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெண்கள் சமூக உற்பத்தியில் பங்கேற்று தமது பங்களிப்பை செலுத்துவது அவசியம் எனவும் தோழர் லெனின் வற்புறுத்தியுள்ளார். ஆனால் மகளிர் தினத்தன்று கூட பெண்களுக்கு சமையல் போட்டியும் கோலப் போட்டியும் நடத்துவது என்பது மீண்டும் பெண்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்ற காலங்காலமாக நிலவி வரும் பிம்பத்தையே வலுப்படுத்துவதாக உள்ளது. அதை உடைக்கும் வகையில் ஆண்களுக்கான துறையில் என்று அழைக்கப்படும் துறைகளில் தடம் பதித்த பெண்கள் பற்றிய தொகுப்புகள் 1-2 வருவதையும் காண முடியும். மகளிர் தினம் என்பது சோசியலிச வரலாற்று பின்னணியை கொண்டது. ரஷ்யாவில் 1917 மார்ச் 8 அன்று பெண்கள் தொடங்கிய புரட்சிதான் சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட உண்மையான காரணமாகும். 2வது பொது உடைமை அகிலம் என்று சொல்லக்கூடிய 2வது கம்யூனிஸ்ட் அகிலம் தோன்றிய பொழுது கிளாரா ஜெட்கின் அவர்கள் ஆற்றிய உரை பெண் தொழிலாளர் நிலையை விளக்கியதுடன் எதிர்காலத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளையும் உள்ளடக்கி இருந்தது. மே தின தீர்மானமும் அதில் நிறைவேறியது. தவிர சோசியலிஸ்ட் பெண்கள் இயக்கம் தோன்றவும் 2வது பொதுவுடைமை அகிலம் அடித்தளம் அமைத்தது. சோசியலிஸ்ட் பெண்கள் இயக்கத்தில் தோழர் கிளாரா ஜெட்கின் ஆற்றிய பங்கு குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்ற கோரிக்கை
வலுவாக எழுந்தது. அமெரிக்காவிலும் பல போராட்டங்கள் நடைபெற்றன. 1908 மே 3 அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சி பெண்கள் மகளிர் தின கூட்டத்தை நடத்தியது. முதல் முறையாக நகர அளவில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டதற்கான சான்று ஆகும். 1910 ஆகஸ்டில் உலக சோசியலிஸ்ட் பெண்கள் மாநாடு டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹேகனில் நடைபெற்றது. அதில் மகளிர் தின தீர்மானம் நிறைவேறியது. இந்த தீர்மானம் தோழர் கிளாரா ஜிட்கின், கேட்டங்கர் மற்ற சில தோழர்கள் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானத்தில் தேதி குறிப்பிடப்படவில்லை. இந்த தீர்மானம்தான் சர்வதேச மகளிர் தினத்தின் உண்மையான மூல காரணமாகும். தொடர்ந்து பல நாடுகளிலும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. பல ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. ஜெர்மனியில் 1912 நடைபெற்ற கூட்டத்தில் சிறந்த புரட்சியாளரான தோழர் ரோசா லக்சம்பர்க் எழுச்சி மிகுந்த உரையாற்றினார். அடுத்த ஆண்டிலேயே ரஷ்யாவில் மகளிர் தின கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன. மகளிர் தினத்தில் பெண்கள் வாக்குரிமை கோரி மட்டும் போராடவில்லை. முதல் உலக போர்க்காலத்தில் போரினால் குடும்பங்கள் நாசமாவதைக் கண்டு போருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். 1917 மார்ச் 8 அன்று ரஷ்ய தலைநகர் பெட்ரோகிராடில் துணி ஆலைகளில் வேலை செய்த பெண்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். லட்சக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஜார் மன்னனின் ஆட்சிக்கு எதிராக முழக்கமிட்டு போரை நிறுத்தும்படியும் உணவு வேண்டியும் போராடினர். இந்த போராட்டம்தான் உலக மகளிர் தினம் மார்ச் 8 அன்று கொண்டாடப்படுவதற்கான மூல காரணமாக மாறியது. உலக மகளிர் தினம் என்பது பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளனர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவும், வருங்காலத்தில் எவ்வாறு போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதென்பதை திட்டமிடுவதற்கான நாளே ஆகும். பொட்டப்பிள்ளைக்கு படிக்க வச்சு மேலே செலவு செய்யறதுக்கு எவங்கிட்டையாவது காலாகாலத்தில் பிடிச்சி கொடுத்துட வேண்டியதுதான். அவ பட்ச என்ன காப்பாற்றுவா, அவனாவது வீட்டை காப்பாற்றுவான். இப்படி பல்வேறு குரல்கள் நாடு முழுவதும் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மறுக்கப்படும் கல்வி, அறிவியல், விளையாட்டு, வேலை, வாழ்க்கை என தொடரும் நிலைமைகளில் நீந்தி கரை சேர்ந்தவர்களின் சிறு பகுதியே உழைக்கும் பெண்கள். மொட்டிலேயே கருக்கப்படும், பிறந்தவுடனே அழிக்கப்படும் பெண் சிசுக்குலைகள் நவீன ஸ்கேன் கருவிகளின் உதவியோடு தொடர்கதையாய் தொடர்கிறது. எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் ஆணாதிக்க கருத்துகளும் ஆண் சார்ந்த வாழ் நிலைமைகளும் பெரும்பாலான பெண்களின் அறிவை, திறமைகளை மண்ணிலிட்டு புதைக்கின்றன. அப்படியென்றால் மாற்றமே இல்லையா என கேட்கலாம். 19ஆம் நூற்றாண்டு நிலைமைகளில் பல 21ஆம் நூற்றாண்டில் மாறியிருக்கின்றன. ஆனால் பெண்களை விளங்கிட்டு வைத்திருக்கும் கருத்துக்களும் சமூக நிலைமையும் ஆணாதிக்க உணர்வும் சமூகத்தில் புது புது வடிவங்களில் நீடிக்கவே செய்கின்றன. அலுவலகத்திலோ ஆலையிலோ வேலை செய்யும் பெண் பணிச்சுமையோடு குடும்பத்தின் சுமைகளையும் பெரும்பாலும் தானே சுமக்கிறார். குடும்ப அமைப்பும் உறவுகளும் ஜனநாயகப்படுத்தப்படாமல் சமத்துவமின்றி அப்படியே உள்ளன. கவிஞர் கந்தர்வன் அவர்களின் கவிதை இன்றைக்கும் பொருத்தமாக உள்ளது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்றார் அவர். இவைகளை பற்றி பேசினால் நமட்டு சிரிப்புடன் ஒதுங்குபவர்களும் பெண்களுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுப்பதாக கூறி சண்டையிடும் ஆண்களுமே சமூகத்தில் பெரும்பகுதி. வாழ்க்கையின் தேவைகளுக்காக உழைப்பது அவசியமாகி போனதால் பெண்கள் இழப்பது எவ்வளவு என்பதை மற்றவர்கள் உணர முடியாது. அலுவலகத்திலும் ஆலைகளிலும் பெண்கள் இன்னும் கிள்ளுக்கிரைகள் தான். வயல் வெளிகளிலும் பெண்கள் இழப்பம்தான். அலுவலக நிலைமைகளை
பணிச்சுமைகளை பற்றி இன்றும் நாம் பல கொடுமைகள் அரங்கேறுவதை காணலாம். ஆட்குறைப்பு, காலி இடங்கள், முதுகுடிக்கும் வேலைப்பளு, அழிந்து வரும் விவசாயம், இவற்றிற்கிடையே திட்டமிடப்படாத அறிவியல் சாராத காற்றில் கை துழாவுவதை போன்ற நடைமுறைகளுக்கு எதிராக நிர்வாக நடவடிக்கைகள் யாவும் எடுக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் விட அநீதிகளுக்கு எதிராக அனைவரும் அச்சமின்றி அணிதிரள்வதும் ஒன்றுபட்டு நிற்பதும் வலுவாக வாதாடுவதும் போராடுவதும் தான் இவைகளை மாற்றிட ஒரே வழி என்பதை உணர்ந்திட வேண்டும் பெண்கள். வேறுபாடற்ற ஒரு புதிய உலகை, சுரண்டலற்ற புதிய சமூக அமைப்பை, மனித நேயத்துடன் கூடிய புதிய வாழ்க்கை, ஆண் பெண் சமத்துவத்தை நிறுவும் உழைக்கும் பெண்களும் ஆண்களும் உணர்ந்து இணைந்து உலகம் முழுவதும் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களோடு நாமும் இணைவோம். நமது கரங்களும் இணையட்டும். இந்த உலக மகளிர் தினத்தில் இருந்து நன்றி, வணக்கம்.